வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக ஜூன் மாதம் 1 முதல் 15 வரை இருக்கக்கூடிய முதல் 2 வாரங்களுக்குடைய பலன்களை பார்க்கலாம். ஏனென்றால் ஜூன் 15ஆம் தேதி சூரியனுடைய மாற்றம் நடக்க இருக்கிறது. வைகாசி மாதம் முடிந்து ஆனி மாதமாக சூரியன் ஆங்கில மாதத்தில் சரியாக 15வது நாளில் அவர் பயிற்சி அடைந்து கொண்டே இருப்பார். இந்த சூரியனுடைய மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா பலன்களையும் நம்ம அடிஷ்னலாக அதிகமாக சொல்லக்கூடிய நிலை இருப்பதனால் சூரியன் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தொடர்ச்சியாக ஆங்கில மாதத்தின் முதல் பகுதியாக 15 நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக இந்த 1 முதல் 15 வரை ஜூன் மாத பலன்களில் 2 கிரக மாற்றங்கள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக மீன ராசியில் காலச்சக்கரத்தின் 12ஆம் வீடாக அங்கு உச்சம் பெற்ற நிலையில் இருந்த ஒரு தனத்திற்கு முக்கியமான ஒரு கிரகமான சுக்கிரன் கிரகம் மறைவு பெற்றிருந்தார். அவர் மேஷத்திற்கு மாறிவிட்டார். அதையும் தாண்டி 2 கிரக பயிற்சிகள் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. ஜூன் 6ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்து புதன் கிரகம் மிதுன ராசிக்கு தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய புதனுடைய மாற்றம் இருக்கிறது. ஜூன் 7ஆம் தேதி கடகத்தில் கடந்த பல நாட்களாக 3-4 மாதங்களாக நீச வீட்டில் அமர்ந்த காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிற்குடைய அஷ்டமஸ்தானத்திற்கும் உடைய செவ்வாய் கிரகம் கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ஜூனுடைய முதல் வார இறுதியில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி முக்கியமான 2 கிரகங்களாகிய புதன் செவ்வாயுடைய மாற்றம் இருக்கிறது. இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு முதல் ராசி, இவர்களுக்கு சுக்கிரன் மறைந்தது கடுமையான ஒரு தோஷத்தை கொடுத்து விட்டதுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய குழப்பம், பொருளாதாரத்தில் மிகுந்த நெருக்கடியான நிலை, தனஸ்தானத்திற்குடைய அதிபதியாகவும் இவர்களுக்கு 2ஆம் வீட்டிற்குடையவராகவும் இருப்பதனால் அதே சுக்கிரன் 7 என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையையும் குறிக்கக்கூடியவர். பெரிய குழப்பங்களாக ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாத நிலை, பொருளாதாரத்திலும் ஒரு சறுக்கலான நிலை, தட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு மனக்கவலைகளை கொடுத்து கொண்டிருக்கும். ராசிநாதனும் சுகஸ்தானத்தில் நீச்ச நிலையில் இருந்தது. ஆயுளுக்கு கண்டம் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை, பயம் நிறைய மேஷராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும். தொடர்ச்சியான விரயங்கள் மருத்துவ விரயங்களாக இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி பலன்கள் தொடங்கும் பொழுது சுக்கிரன் மேஷராசிக்கு மாறிவிட்டார். இது ஒரு நல்ல நிலை. இவங்களுக்கு பொருளாதாரம் சற்று கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு மன நிம்மதி ஏற்படும். இந்த மாதம் முழுவதுமாக 2ஆம் வீட்டில் சூரியன் கிரகம் இருக்கிறார். ஓரளவிற்கு இது பூர்வ புண்ணியாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது சுக்கிரனுடைய பலத்தினால் ரொம்ப நல்ல ஒரு பொருளாதார மேன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். இந்த முதல் வார இறுதியில் புதனுடைய மாற்றமும் அற்புதமான லிக்விட் கேஷ் கையில் இவங்களுக்கு தங்கக்கூடிய நல்ல நிலை, தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. அதே சமயம் அடுத்த நாள் 7ஆம் தேதி ஜூன் மாதம் ராசிநாதன் செவ்வாய் கிரகம் நீச்ச நிலையிலிருந்து சிம்ம ராசிக்கு திரிகோணமாக 5ஆம் வீடு, ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான வீடு. கடகமும் திரிகோண கேந்திர வீடு அப்படிங்கிற அடிப்படையில் பலமான வீடு தான். ஆனால் அங்கு டிஃபால்ட்டாக நீச்ச நிலை பெறுகிறார் இல்லையா? ஸோ இவர்களுக்கு கடுமையான ஒரு தொல்லை எப்பொழுதுமே 4ஆம் வீட்டில் நீசம் பெறக்கூடிய செவ்வாயினால். இப்பொழுது அதெல்லாமே முடிந்து விட்டது. 5இல் இருக்கக்கூடிய ராசிநாதன் 5ஆம் அதிபதி 2இல், தனஸ்தானாதிபதி ராசியில் மிகுந்த பெரிய தனயோகத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் நீண்ட நாளுக்கு பிறகு மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, உற்சாகம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள், இவர்களுக்கும் பணி வளர்ச்சி, வாழ்க்கை துணைக்கும் பணி வளர்ச்சி, குழந்தைகளுக்கு மேன்மை, லாபம், பொருளாதாரத்தில் அவர்களுடைய தொழில் வளர்ச்சி, நீண்ட நாள் தடை நீங்கும். ஆனால் செவ்வாய் கிரகம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது கேதுவுடன் இணைந்து இருக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக மேஷராசி தொடர்ச்சியாக மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவரவர்களுடைய மன ஆரோக்கியம் நீண்ட நாள் எப்படி இருக்கிறது, கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றார் போல, வயதிற்கு ஏற்றார் போல மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். நீங்கள் அலட்சியம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை. 12இல் இருக்கக்கூடிய சனி 7.5 சனி, சந்திரனை நெருங்கக்கூடிய சனி. ஸோ இந்த ஒரு மாதம் செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து நகர்ந்தாலும் சற்று கேது பிடியில் இருப்பதனால் மன விரக்தி ஏற்படலாம். டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு சற்று அதிகரிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல சரியாக பார்த்து கொள்வது மட்டும் போதும். மற்றபடி ரொம்ப நல்ல நிலை, வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஏற்றம், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நல்ல நிலையில் நடக்க இருக்கிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கும் சுப விரயங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை, வீடு வாகன மாற்றம் தொடர்பான
நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நிலை. சிலர் வாங்கி கொள்ளலாம், சிலர் வீடு மாறி செல்லக்கூடிய நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இந்த வாரம் 2ஆம் பகுதியில் ஜூன் அன்று புதன் கிரகம் 2 குடையவர் 2இல் ஆட்சி பெறுவது மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும், குடும்ப வாழ்வில் ஒரு நிம்மதி பிறக்கும்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கும் ஒரு தாராளமான போக்கை இவங்க உணரக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். பணியில் வளர்ச்சி, வெளிநாடு வெளியூர் தொடர்பான விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்படும். 12இல் இருக்கக்கூடிய ராசிநாதன் சற்று விரயங்களையும் கொடுக்கலாம். நீங்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்களோட ரிலேஷன்ஷிப்லையும் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் கிரகமும் மாறக்கூடிய நிலை. சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல சின்ன விரயங்களையாவது செய்து கொள்வது நல்ல நிலை. சூழல் உங்களுக்கு விரயங்களை செய்யக்கூடியது போல வந்தால் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். சிலருக்கு தசாபுதிகளுக்கு ஏற்றாற் போல மருத்துவ விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவ விரயங்களுக்கும் நீங்கள் தயங்க வேண்டாம். எந்த மருத்துவமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வது நல்ல விதமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டர் கிடைப்பதற்கு, நல்ல மருத்துவமாக அமைவதற்கு நிறைய நல்ல வாய்ப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய திருமண வாழ்வில் அக்கறையாக இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு கவனமான பலன்கள். அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் முதல் 2 வாரம் என்ன பலன்கள்? முதல் வாரம் இவர்களுக்கு சூரியனும் புதனும் இணைந்து இவர்களுடைய 12ஆம் வீடாகிய ரிஷபத்தில் இருப்பது வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ரொம்ப நல்ல ஒரு நன்மை. பிரயாணங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. பிரயாணங்கள் தொடர்பான விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக ஏற்படும்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கலாம். 12இல் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இவங்களுடைய சுகஸ்தானத்தை தொடர்பு கொள்வதனால் சிலருக்கு சுப விரயங்கள், வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல நிலை. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய வீடாகிய துலாத்தை பார்ப்பது இவர்களுக்கு புத்திரஸ்தானமாக வருவது அற்புதமான குழந்தை பாக்கியம். குழந்தைகளுக்கு விரயங்கள் செய்து அவங்களை அடுத்த ஸ்டெப் வளர்ச்சியை நீங்கள் அடைய வைக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமையும் உங்களுக்கு ஏற்படும். ஜூன் 7ஆம் தேதி 2ஆம் வீட்டில் மிகுந்த தொல்லையை கொடுத்து கொண்டிருந்த நீச்ச செவ்வாய் 3ஆம் வீடாகிய சிம்ம வீட்டிற்கு மாறி இருப்பது உங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஓரளவிற்கு விடுதலை பெற்றுவிட்டதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, ஓரளவிற்கு கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, தொழில் முயற்சிகளுக்கு எல்லாமே நல்ல ஒரு மேன்மையான ஒரு நல்ல நிலை. முதலீடுகள் தொடர்பான விஷயங்களுக்கு நீண்ட நாள் கையில் பணம் தட்டுப்பாடாக இருந்தவர்களுக்கு முதலீடுக்கேற்ற பணம் கிடைக்கும். ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. புதிய முயற்சிகளாக எதுவாக இருந்தாலும் சற்று நிதானம். பணி தொடர்பான விஷயங்களிலும் வரக்கூடிய லாபம் தொடர்பான விஷயங்களிலும் கொஞ்சம் நீங்கள் பணப்புழக்கத்தை சரியாக கையாள வேண்டும். செவ்வாய் கேதுவுடன் இணைந்து 3ஆம் வீட்டில் இருப்பது விரயங்களை அதிகமாக இழுத்து விட்டு கொள்ளாமல் சற்று நிதானமாக நீங்கள் முடிவுகளை எடுப்பது நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் 2ஆம் பகுதியாகிய 7ஆம் தேதி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு மாறுவது மிகுந்த நல்ல நிலை. நீண்ட நாள் இவங்களுக்கு மனக்குழப்பம், மனதில் இனம் புரியாத ஒரு டிப்ரெஷன், அஷ்டம சனி விலகிய பிறகும் நிறைய நண்பர்கள் உணர்ந்தது இதுதான். இதற்கு காரணம் ராசியிலேயே இருக்கக்கூடிய புத்திஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தது. சனி கிரகமும் இவர்களுடைய பிறவி சந்திரனை திரிகோணமாக தொடர்பு கொண்டு மீனத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தது. இதெல்லாமே இவங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை, எதிர்காலத்தை நினைத்த கவலையாக இருக்கலாம். ஆனால் இவங்களுடைய செவ்வாய் மாற்றம் மட்டும் இல்லாமல் புதனுடைய மாற்றம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி இவர்களுடைய 12 குடையவர் 12லேயே ஆட்சி பெறுவது, அங்கு குருவுடன் இணைந்திருப்பது 6ஆம் வீடு தொடர்பான பணியில் அற்புதமான வளர்ச்சி, நல்ல ஒரு பணி ரீதியிலான அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி, பணியில் ஏற்றம், கடல் கடந்து செல்லக்கூடிய விஷயங்களால் ஆதாயம், லாபம், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நிலை. நீண்ட நாள் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏதாவது முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையில் குழப்பமாக இருந்தால் நீங்கள் துணிந்து நல்ல முடிவாக எடுக்கக்கூடிய நிலையாக மனதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம், பணி, உத்தியோகம், வளர்ச்சி, இடமாற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று அதிக அக்கறை தேவை. குடும்பஸ்தானத்திற்குடைய அதிபதியான அந்த சூரியன் கிரகம் தன் வீட்டிற்கு 10இல் இருப்பது சற்று தொல்லைன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதனால் நீங்கள் பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது,
ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது மிகுந்த நல்ல பலன்களை, பாதுகாப்பை கொடுக்கும். மற்றபடி பொருள் சேர்க்கை, பணி வளர்ச்சி, நல்ல லாபம், பிரயாணங்கள், அற்புதமான வளர்ச்சியான காலகட்டம். கடகத்திற்கு அஷ்டம சனிக்கு பிறகு செவ்வாய் நகர்வு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான மனநிலையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் இந்த முதல் 15 நாட்கள் வரை, ஜூன் மாதம் 2 வாரங்கள் வரை 10ஆம் வீட்டிலே திக்பலமாக இருக்கிறார். ஆனால் வீடு கொடுத்த சுக்கிரன் பாதகஸ்தானத்தில் மறைந்திருப்பது எல்லாமே உள்ளுக்குள்ள சில ஹிடன் அஜெண்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற நிலையாக இருக்கலாம். எந்த முடிவுகளாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட் மோடில் இருக்கக்கூடிய நிலையில் சிம்ம ராசி கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 6ஆம் தேதி மாறக்கூடிய புதன் கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது, அதன் பிறகு செவ்வாய் கிரகம் உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய நிலையும், ராசியில் கேதுவுடன் இணையக்கூடியது. அதே செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி. அந்த பாதகஸ்தானத்தோடு ராசிநாதனும் தொடர்பாக இருப்பதனால் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய யாரிடமாவது நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது, தொழில் ரீதியிலாக, புதிய அறிமுகங்கள் ரீதியிலாக, நட்பு ரீதியிலாக, இந்த எல்லா விஷயங்களிலும் சிம்ம ராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திலும் சற்று அதிக அக்கறையுடன் இருப்பது நல்ல நிலை. கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சற்று அனுசரித்து செல்வது மிக மிக முக்கியமான நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளிடமும் சிம்ம ராசி நண்பர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். மனது தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் எடுத்த முடிவை மீண்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. மனது ஓவர் திங்க் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கலாம். இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வர வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவம் எடுப்பதற்கு கூட யோசிக்கக்கூடாது. அவரவர்களுடைய வயதிற்கு தகுந்தாற் போல எந்த மருத்துவம் தேவைப்பட்டாலும் யோசிக்காமல் உடனடியாக மருத்துவத்தை நாடுவது சிம்மத்திற்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் முதல் 15 நாட்கள் ரிஷப ராசியில் இருப்பதும், அந்த வீட்டிற்குடைய ரிஷப சுக்கிரன் பின் வீட்டில் மறைந்து இருப்பது உங்களுக்கு அந்த வீடே பாதக வீடாக வரக்கூடிய மேஷமாக இருப்பது. அந்த பாதகாதிபதி நேரடியாக உங்கள் ராசியில் வந்து இந்த மாதம் 6ஆம் தேதி அமர்வது, மன்னிக்கவும் ஜூன் 7ஆம் தேதி அமர்வது, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம், 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம், மேலும் அந்த 8ஆம் வீட்டில் உள்ள சனி கிரகம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சிம்ம சூரியனை பார்வை செய்வது எல்லாமே உங்களுக்கு சற்று உள்ளூர பிரச்சனைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஓரளவிற்கு ஒரு தெளிவான மனநிலையில் எல்லாவற்றையும் நீங்கள் அனுசரித்து செல்வது, இல்லைனா நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் எல்லாவற்றையும் நீங்கள் ஹேண்டில் செய்வது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். பயந்து கொள்ள தேவையில்லை. தொடர்ச்சியாக நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது சனி பார்வையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்ததாக கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிநாதன் இந்த வாரம் முதல் பகுதியில் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் பெரியாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். அற்புதமான தொழில் ரீதியிலான மாற்றங்கள், பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையாக கூட இருக்கும். நல்ல பணி வளர்ச்சியில் பொருளாதார உயர்வும் இவங்களுக்கு ஏற்படும். அதனால் ஏற்படக்கூடிய மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலை. 2ஆம் வாரமாகிய 6ஆம் தேதி ஜூன் மாதம் தன்னுடைய வீடாகவே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு புதன் மாறுகிறார். ராசிநாதன் தன்னுடைய 10ஆம் வீடாகிய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மற்றொரு வீட்டில் அமர்வது மிகுந்த நல்ல நிலைன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சில இடமாற்றங்கள், சில ஒரு கணவன் மனைவி இருவருக்கு இடையில் யாராவது ஒருவர் சின்ன சின்ன இடமாற்றங்களால் பெரியக்கூடிய வாய்ப்பாக இது சிலருக்கு இருக்கலாம். மேலும் புதனும் குருவும் இணைந்து இருப்பது உங்களுக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான மாற்றங்களும், நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழிலுக்கு தேவையான பொருளாதார நிலை கையில் ஏற்படக்கூடிய நல்ல நிலையும், தொழில் ரீதியிலான முதலீடுகளுக்கு கையில் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய நல்ல நிலையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்ல நிலை. ஜூன் மாதம் 7ஆம் தேதி அஷ்டமாதிபதியான செவ்வாய் கிரகம், மேலும் 8க்கு 8 என்று சொல்லக்கூடிய மேலும் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான செவ்வாய் கிரகம் இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கிரகம். அவர் 12ஆம் வீடாகிய அயன சயன போகஸ்தானத்தில் வந்து கேதுவுடன் இணைகிறார். இது சற்று உங்களுடைய திருமண வாழ்வில் கவனித்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடையே சில ரிலேஷன்ஷிப் குறைபாடுகளாக இருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளாகவும் அது இருக்கலாம். 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய வகையில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருப்பது சிலருக்கு ஏதாவது மருத்துவ பிரச்சனைகளாக திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு நீங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் இருந்து விட்டாலே போதுமான நிலை. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், இதுவும் உங்களுக்கு சற்று தொல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொடர்ந்து போராட்டமான நிலையாக பூர்வீகம் தொடர்பான சில நிலையாக இருக்கலாம். தந்தையுடைய ஆரோக்கியம்
தந்தையோடு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் நேரடியாக சில குழப்பங்களை கொடுக்கலாம். கன்னி ராசிக்கு தொடர்ந்து சில விஷயங்களில் கவனமாக இருந்தாக வேண்டிய நிலையாகவே காட்டுகிறது. 12ற்கு மாறிய கேது கிரகம் ஜென்ம ராசியிலிருந்து நகர்ந்து விட்டார் என்று சொன்னாலும் 12ஆம் வீட்டிலிருந்து அவர் தொடர்ந்து ஒரு சில எச்சரிக்கையான பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்டகச்சனி அந்த 12ஆம் அதிபதியான சூரியனை பார்ப்பது திருமண வாழ்வில் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிறிது அலட்சியமாக இருந்தால் கூட கணவன் மனைவி பிரிவினையை கொடுக்க இது வாய்ப்பாக மாறிவிடும். முக்கியமாக பிறவி ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியில்லாதவர்களுக்கு இது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்கு பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் முதல் 2 வாரங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் துலாம் ராசிக்கு முதல் வாரம் புதன் கிரகம் 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். புதன் மறைவு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் பொருளாதாரத்தில் நன்மை, பேச்சில் நல்ல ஒரு வாக்குவன்மை, இதனால் இவங்களுக்கு நல்ல யோகம். ஆனால் தந்தை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை முதல் வாரத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை. 2ஆம் வாரமாக வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி புதன் கிரகம் பாக்யாதிபதி தன் வீட்டில் ஆட்சி பெறுவது மிகுந்த நன்மை. தந்தைக்கு இருந்த கண்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஏதோ ஒரு மருத்துவ ஒரு சிகிச்சையில் தந்தை இருப்பதற்குரிய வாய்ப்புகளாக இருக்கும். ஆனால் முதலில் இருந்த ஒரு சோதனையான காலகட்டங்களை தாண்டக்கூடிய நிலையாக துலாம் ராசியினுடைய தந்தைக்கு ஏற்படலாம். ஆனால் ஜாதகர்களுக்கு தந்தையால் யோகம், அதிர்ஷ்டம், பணியில் முக்கியமாக ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி, இடமாற்றம், கடல் கடந்து செல்லக்கூடிய லாங் டிராவல்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், இவங்களுக்கு ரொம்ப நல்ல புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்தில் நீச நிலையில் இருந்த செவ்வாய் கிரகம் லாபஸ்தானத்தில் மாறுகிறார். ஆனால் லாபஸ்தானாதிபதி அந்த வீட்டிற்குடைய சூரியன் மறைந்திருப்பது இவர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பது, முதல் 15 நாட்களில் 7 நாட்கள் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, அதன் பிறகு பணி வளர்ச்சிகளுக்கு உண்டான நல்ல ஒரு அறிகுறிகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணி தொழில் ரீதியிலாக எந்த விஷயத்தையும் நீங்கள் எந்த விஷயத்தையும் எதிராளி அவர்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் செய்து விடாமல் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். 6இல் இருக்கக்கூடிய சனி கிரகம் தனித்து இருப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன். ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கை தேவை. 7ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் நீங்கள் திருமண வாழ்வில் உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. நீங்கள் அவங்களை தேடி சென்று அவர்களோடு சமரசமாக இருந்தால் திருமண வாழ்க்கை ஓரளவிற்கு நல்ல நிலையில் இருக்கும். தந்தைக்கு சொல்லிட்டோம், மருத்துவ விஷயங்கள் ஏற்படலாம், அவர்களுக்கும் நீங்கள் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை. தாயார் ஆரோக்கியத்தையும் துலாம் ராசி சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். பணிக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் முதல் பகுதியில் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைப்பதற்குடைய நிறைய பிளானட்ஸோடைய சேஞ்சஸ் ரொம்ப நல்ல ஒரு நேர்மறையான நிறைய விஷயங்களை சொல்கிறது. ஆனாலும் பொறுமை அவசரம் கூடாது துலாம் ராசி. அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசியுடைய அதிபதி நீண்ட நாட்களாக பாக்ய வீட்டில் பாதக வீட்டில் நீச நிலையில் சிக்கி கொண்டு இருந்த நிலை இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஒரு பெரிய விடுதலை அடைகிறது. அதற்கு முன்னர் இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாத தொடக்கத்தில் 6இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் பணி ரீதியிலான பெரிய வளர்ச்சி, பணிக்கான வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஆனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிந்து விடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அனுசரித்து சென்று அவங்கள நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் விட்டு கொடுத்து இறங்கி போக வேண்டும். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாறக்கூடிய புதன் கிரகம் 8குடையவர் 8லேயே வலுப்பெறுவது ஆயுள் தோஷத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு சிக்கலான சில மருத்துவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையாக நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்களுக்கு சில மருத்துவ விரயங்களாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவரவர்களுடைய வயதிற்கும் கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்றாற் போல விருச்சிக ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் ஏதாவது ஒரு சின்ன உபாதையை கொடுக்கலாம். மன உளைச்சல் 5இல் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கொடுப்பார். பணிச்சுமையும் உங்களுக்கு அதிகமாக இருப்பதனால் விருச்சிக ராசி ஓரளவிற்கு மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வது, தேவையில்லாத எண்ணங்களை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது, திருமண வாழ்வில் சண்டை வருவதற்கு முன்னரே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஜூன் 7ஆம் தேதி திக்பலம் பெறக்கூடிய செவ்வாய், ஆனால் அங்கு கேதுவோடு இணைகிறார். சற்று அரசாங்க பணியில் உள்ள நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிராளியாக இருக்கக்கூடிய பணியில் இல்லைன்னா உங்களுடைய ஒரு அலுவலகத்தில் இல்லை உங்களோட கலீக்ஸாக இருப்பவர்கள்
நீங்கள் இருப்பிடத்தில் இருக்கக்கூடியவர்களிடம், நண்பர்களாக இருக்கிறவங்கள்ட்ட பணி ரீதியிலான எந்த ஒரு சீக்ரெட்ஸையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டாம். இது உங்களோட பணியில் சில குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஓரளவிற்கு பணி வளர்ச்சி, பொருளாதார ஏற்றம், மெட்டீரியல் லாபங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல வகையில் இருப்பது நல்ல நிலை. கடினமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயர்வை அடையக்கூடிய காலகட்டம் விருச்சிகத்திற்கு. இதற்கே நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால் தேவையற்ற அனாவசிய விஷயங்களை தவிர்த்து கொண்டு, அதனால் செலவாகக்கூடிய எனர்ஜியை நீங்கள் ப்ரிசர்வ் செய்து கொண்டு, தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற ஓவர் திங்கிங்கையும் தவிர்த்து கொண்டு, அதனால் கிடைக்கக்கூடிய எனர்ஜியையும் ப்ரிசர்வ் செய்து கொண்டு, குடும்ப வாழ்க்கையையும் பணிக்கான, பொருளாதாரத்திற்கான, சில விஷயங்களுக்கான அந்த ஒரு எனர்ஜியையும் நீங்கள் செலவு செய்வது மிகுந்த நன்மையான பலனாக மாறும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் 7ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். மேலும் நீண்ட நாட்களாக 6க்குடையவரான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து நிறைய பிரச்சனைகளை ஆரோக்கியத்தில் தனுசு ராசிக்கு கொடுத்து கொண்டிருந்த நிலை ஓரளவிற்கு ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது. கன்னி மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷராசிக்கு மாறியது இவர்களுக்கு ஓரளவிற்கு ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியங்கள் நினைத்தது போல ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை, தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல பலன்கள் நடக்கும். திருமண வாழ்க்கையாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமணம், மறு திருமணம் போன்ற நல்ல பலன்கள் இவர்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணி ரீதியிலான விஷயங்களுக்கும் நல்ல ஒரு இடமாற்றம், நினைத்தது போல பிரயாணங்களால் ஆதாயம், நல்ல பலன்களாக நடக்க இருக்கிறது. 6ல் இருந்து புதன் 7ஆம் வீடாகிய திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய மிதுன ராசியில் மாறக்கூடிய நிலை. 7ஆம் வீடே பாதகாதிபதி அப்படிங்கிற வீடாக, பாதகஸ்தானமாக வருவதனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து சென்று அவர்களை கோபப்படாமல் விட்டு கொடுத்து இறங்கி போய் பேசக்கூடிய நிலையும், அவர்களை சரியாக புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்பதும் உங்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும். எப்பொழுதுமே தனுசு ராசிக்கு சற்று முன்கோபம் அதிகம் இருப்பது ரொம்ப யதார்த்தமான ஒரு நிலை. இவர்களுக்கு சற்று ஈகோ அதிகம் இருப்பதற்கு, காலச்சக்கரத்தின் பாக்கிய வீடாக வருவதனால் தான் என்ற ஒரு ஈகோ இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்தே ஆக வேண்டும். ஸோ இது புதனுடைய மாற்றத்தினால் உள்ள பலன்கள். மேலும் 7ஆம் தேதி ஜூன் மாதம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் நீச்ச நிலையில் இருந்த கிரகம் தனுசு ராசியில் உள்ள சீனியராக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு அச்சுறுத்தலாக, மன உளைச்சலாக இருந்திருக்கும். அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு மன உளைச்சல் அவர்களுக்கு சொல்லி முடியாது. சீனியர், சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களுக்கு ஆயுள் பற்றிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது செவ்வாய் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு மாறிய நிலையில், சிம்மத்தில் மாறிய நிலையில் இது ஒரு ஓரளவிற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு மருத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. சில சமயங்கள் ஒரு சின்ன சர்ஜரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் தயங்காமல் செய்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்திற்கு நீண்ட நாள் அச்சுறுத்தலாக இருந்த நிறைய விஷயங்கள் ஒரு முடிவிற்கு வரும். திருமண வாழ்வில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்ல நிலை. பணியிலும் நீங்கள் நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். ஆனால் என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு ஒரு வார்த்தைகளுக்கு பெரிய அளவிற்கு மதிப்பு இல்லாமல் சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களோட பணிக்கும் வருமானத்திற்கும் ஒரு பாதுகாப்பான நிலையாக தனுசு ராசிக்கு இருக்கும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 5க்குடைய சுக்கிரன் 4இல் இருப்பது, 5இல் அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பது, இது குழந்தைகளுக்கான வளர்ச்சியான நிலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில சமயங்கள் மனதில் சில தேவையற்ற குழப்பங்களும் எதிர்கால கவலைகளும் இவர்களுக்கும் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலைகளாகவும் அது இருக்கலாம், தொழில் பற்றிய கவலைகளாகவும் இது இருக்கலாம். ஆனால் தொழில் வளர்ச்சி சுக்கிரன் மேஷத்திற்கு மாறியதனால் ஓரளவிற்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல பாசிட்டிவான நிலை மகர ராசிக்கு. பணியிலும் அற்புதமான மாற்றங்களும் வளர்ச்சிகளும் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து இவர்களுக்கு ஏற்படும். 6ஆம் வீட்டுக்குடைய புதன் 6லேயே இணைகிறார். அங்கு ஆல்ரெடி குரு கிரகமும் இருப்பதனால் பெரிய வளர்ச்சி, பெரிய மாற்றம் பணி ரீதியிலாக மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட அற்புதமான ஒரு வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம். இல்லைன்னா வெளிநாட்டு பிரயாணங்களை உள்ளடக்கிய வேலையாக அது இருக்கலாம். அற்புதமான நல்ல வேலையாக அது இருக்கும்.
ஆல்ரெடி பணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பணியிலேயே மேலும் வளர்ச்சியான நல்ல நிலை புதன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் தேதி ஜூன் உங்களுடைய நேர் 7ஆம் வீட்டில் திருமண வாழ்வில் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் கிரகம் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் 8ஆம் வீட்டில் வந்து மறைகிறார். இது பாதகாதிபதியாக இருந்து அவர் மறைவது நல்ல நிலை. ஆனால் சகோதர வகையில் உங்களோட கூட பிறந்தவர்களோடு உங்களுக்கு மூத்த சகோதர வகையில் அவங்களோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சற்று அனுசரித்து செல்வது நல்ல நிலை. அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் இது சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலை காட்டுகிறது. 3இல் இருக்கக்கூடிய சனி கிரகம் மீண்டும் ஒரு அத்தியாயம் எடுப்பது போல மகரம் பல நாட்களுக்கு பிறகு புதிய பிளானிங், புதிதான ஒரு நிறைய விஷயங்களை யோசித்து அடுத்த முயற்சியாக நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு புது அத்தியாயம் அப்படின்னு சொல்வது பொருத்தமாக இருக்கும். நல்ல விதமாக முயற்சிகள், அற்புதமான புது அத்தியாயமாக பணி மாற்றம், பணி வளர்ச்சி, பழைய வேலையை விட்டுட்டு புது வேலை தேடுவது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் தொடர்ச்சியாக ஆரோக்கிய பிரச்சனைகளை 7.5ல் சந்தித்த மகரம், நீங்கள் அலட்சியம் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பலனாக இவர்களுக்கு தொடர்ச்சியாக காட்டுகிறது. மற்றபடி இவர்களுக்கு ரொம்ப ஏற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 8இல் மறைவது சகோதரக்காரகனுக்கு சற்று தொல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தையும் சற்று பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த முதல் 15 நாட்கள் ஜூன் மாதம் என்ன பலன்கள்? கும்பத்திற்கு இவர்களுடைய 2ஆம் வீட்டில் தொடர்ச்சியாக 7.5 சனியுடைய ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2இல் இருந்து சுக்கிரன் கிரகம் 3ஆம் வீடாகிய மேஷத்திற்கு மாறிவிட்டார். இது ஒரு நல்ல பலன்களே அப்படின்னே சொல்லலாம். ஏனென்றால் முதல் வாரம் முடியக்கூடிய நாளில் அந்த 3ஆம் வீட்டிற்கு சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் கிரகம் 6இல் இருந்து 7ஆம் வீட்டிற்கு மாறுவது தொழில் ரீதியிலான விஷயங்கள், நிறைய விஷயங்களுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளின்னு சொல்லலாம். தொழில் ரீதியிலான குழப்பங்கள், பணி ரீதியிலான நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான இருந்த நிலை எல்லாமே பணி கையை விட்டு போகக்கூடிய நிலையில் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்த நண்பர்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படக்கூடிய நிலையாக பணியில் ஒரு நல்ல நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் கிரகம் உங்களுடைய 4ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்திருந்த அந்த புதன் 5ஆம் வீட்டிற்கு மாறுவது பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை, பொருளாதாரத்தில் ஏற்றம், மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் மகிழ்ச்சி, உற்சாகம் ஏற்படக்கூடிய நிலை கும்பராசிக்கு. ஆனாலும் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பது, திருமண வாழ்வை அதிகம் பாதுகாத்து கொள்வது, வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது, உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது, குழந்தைகளிடமும் தொடர்ச்சியாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலையாக இந்த கிரக இணைவுகள் கும்பத்திற்கும் தொடர்ச்சியாக காட்டுவதனால் நீங்கள் நிறைய விஷயங்களில் குடும்பத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொடர்கிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் முதல் 15 நாட்கள் பார்க்கலாம். மீன ராசிக்கு ராசிநாதன் தனியாக சுகஸ்தானத்தில் இருந்தது ஒரு தோஷமான நிலையாக சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள், சிலருக்கு அதிகமான அலைச்சல்களான ஒரு நிலை, தானே தன்னுடைய விஷயங்களுக்கு நிறைய அலைச்சல்களை, தடைகளை, தாமதங்களை நம்ம எடுக்கக்கூடிய முடிவினாலேயே ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது போன்ற ஒரு சூழலாகவே அவங்களுக்கு அந்த சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையாக இருந்தது. ஆனால் புதன் கிரகம் இந்த வார இறுதியில் 6ஆம் தேதி ஜூன் அந்த சுகஸ்தானத்திற்குடைய அதிபதியான புதன் குருவினுடைய வீட்டிற்கு ஒரிஜினலான அந்த லார்ட் அங்கு இணைவது ஒரு நல்ல ஒரு நிலையாக இந்த தொல்லையான பலன்கள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய நிலை, அலைச்சல்கள் ஓரளவிற்கு குறையக்கூடிய நிலையாக இருக்கும். 2ஆம் வீட்டில் ஆல்ரெடி இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் அவர் உங்களுக்கு மிகுந்த தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அஷ்டமாதிபதி. எப்படி கன்னி ராசிக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதியோ அதே போல மீன ராசிக்கு சுக்கிரன் ஒரு ஆகாத கிரகம். அந்த சுக்கிரன் ராசி மேலே இருந்தாலும் சரி, அடுத்த வீடாகிய வாக்குஸ்தானத்தில் இருந்தாலும் நீங்கள் பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது, பொறுமையாக இருப்பது நல்ல பலன். முக்கியமாக பணி ரீதியிலும் இல்லை திருமண வாழ்வில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பிலும் சரி, இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை குடும்பத்தாரோடும் நீங்கள் பேசும் பொழுதும் ரொம்ப எச்சரிக்கையாக ஓரளவிற்கு பொறுமையாக பேசுவது நல்ல பலனை கொடுக்கும். 3இல் இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய பலம், உங்களுக்கு பணி ரீதியிலான ஏற்றங்கள், நல்ல ஒரு அலைச்சல்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு சாலிடான ஒரு ஸ்டெபிலிட்டியான நிலையை பணி கொடுத்து கொண்டிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தை மீன ராசி சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுடனும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்.
ஜூன் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய 5ஆம் வீடாகிய புத்தியில் இருந்து ஒரு தொல்லைகளை உங்களுக்கும் கொடுத்து கொண்டிருந்திருப்பார். கடகத்தை போலவே தான் மீனராசி. கடகத்திற்கு நேரடியாக அது 1ஆம் வீடு, மீனத்திற்கு அது பஞ்சமஸ்தானம், புத்திஸ்தானம். அங்கு இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாய் உங்களுக்கு தந்தை பற்றிய கவலை, வெளிநாடு பற்றிய சில எண்ணங்கள், இல்லைன்னா உங்களோட பூர்வீகம் பற்றிய சில கவலைகளை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ அவர் 5லிருந்து 6ஆம் வீட்டிற்கு, சிம்மத்திற்கு மாறிவிட்டார்னு சொல்லலாம். ஆனால் பணியில் இந்த செவ்வாய் மாற்றத்திற்கு பிறகு ஓரளவிற்கு நிதானமாக இருப்பது, பணியை தக்க வைத்துக் கொள்ள என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்வது உங்களுக்கு நல்ல நிலை. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியை மறக்க வேண்டாம். 12 விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் நீங்கள் மறக்க வேண்டாம். மீனராசிக்கு அமைதியும் பொறுமையும் இருந்தால் போதுமான நிலை. கோச்சாரத்தில் இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருந்தாலும் பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் மீனத்திற்கு மட்டும் இல்லாமல் 12 ராசி நண்பர்களுக்கும் அவரவர்களுடைய சுய ஜாதகம் பார்த்து கொண்டு தசாபுதிகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் உங்களுக்கு பிடித்த பரிகாரங்களையும் செய்து கொள்வது மேலும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.